இன்னொரு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலராக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப்பில் இருந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 o'clock போன ஹையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேயே வந்து மூவ் ஆனதை பார்க்க முடிஞ்சது. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஹையை கொடுக்காம டே ஃபுல்லாகவே சைட்வேஸில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை கிளியர் அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது கிளியராகவே இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த பாசிட்டிவிட்டி ஃபர்தராக கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பையருக்கான டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பையர். நம்ம ட்ரேட் எம்பையரில் ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது செப்டம்பர் மந்த்துக்கானது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரோடையும் லான்ச் பண்ணுறோம். இந்த ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ட்ரேட் எம்பையரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு கேப் அப்பில் இருந்துச்சு. அங்கேருந்து மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் ஒரு 10 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸாக இருக்கக்கூடிய 25,338 இந்த இடத்த போய் ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் டே வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ண முடியாமல் ஒரு சைட்வேஸில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அண்ட் ஆஃப்டர் தட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாலும் கொடுத்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 25,275 அண்ட் 280 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,338 இந்த ரேஞ்சிலே போய் முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சப்போஸ் இதே பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இதில் ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப தூரம் போகாது. அப்படியே போனாலும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது டிமாண்ட் 3 வந்து டச் பண்ணும் அப்படிங்கிறதா எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 வியூ கொடுத்துருந்தோம். மார்க்கெட் கீழே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுலேருந்து சின்னதாக மேலே வந்தால் கூட ரொம்ப பெரிய தூரம் மேலே போகாது, கீழே வந்துடும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணது. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணி திரும்பவும் கீழே வந்திருக்கிறது பார்க்க முடியாது. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது கரெக்ஷனா இல்லை எதுக்காக இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல கிரியேட் பண்ணி ரொம்ப நேரம் நின்றுருக்கு அப்படிங்கிறதையும், இது ஃபர்தராக மேலே போக போதா இல்லை கரெக்ஷன் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறத ஃபர்தராக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிறதும், புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, ஸ்ப்ரெட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். அதிகமான புட் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க டாமினெண்ட்டாக இருக்காங்க. மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணாலுமே நாளைக்கு சென்செக்ஸுக்கான எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வியூவும் இருக்குது. அப்படின்னும் போது கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் இந்த இடத்துல அந்த மார்க்கெட்டை ஒரே இடத்துல வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி இருக்குன்றதை டெக்னிக்கலாக பார்த்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸ்லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.16 அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் அல்லது சைட்வேஸ் டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட கண்டினியூஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நிலை கண்டினியூ ஆகிற பட்சத்தில் நாளையோட மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக வந்துட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படிங்கிறது ஓவரால் வியூவில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எனிவே பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டு டெக்னிக்கலாக பார்த்து நம்ம ஃபர்தராக எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல 4 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்றோம். இதுல தான் பிரைஸ் டிராவல் ஆக போகுது. அதுல எப்படி டிராவல் ஆக போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். as per the ட்ரேட் எம்பையர் மெத்தட் இந்த இடத்துல கரண்டா இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, பிட்வீன் உங்களுக்கு வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுக்கு இடையில தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான சப்ளையும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான ஒரு டிமாண்டும் இருந்துட்டு இருக்கு. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்வேஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைய பொறுத்த வரைக்கும் ட்ரேடர் அப்படிங்கிற இந்த இடத்துல என்டர் ஆக மாட்டாங்க, அல்லது ட்ரேட் எம்பையர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல என்டர் ஆக மாட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். அப்போ சைட்வேஸா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 அதாவது 25,342க்கும் டிமாண்ட் ஜோன் 1 அதாவது 25,280 இது ரெண்டுத்துக்கும் இடையில தான் மார்க்கெட் டிராவல் ஆகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ரைட்டர் அப்படிங்கிறவங்க ரொம்ப அதிகமா இந்த இடத்துல டாமினெண்டா இருப்பாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம்.
மார்க்கெட் இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுக்கும். ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்து இதில் டிமாண்ட் ஜோன்ஸ் 2ல அதாவது 25,250ல ஒரு பையரை கூட்டிக்கிட்டு, பையர் அப்படின்னா டிமாண்டை கூட்டிட்டு திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஹெவியான டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, இதுக்கு இடையில ட்ரேட் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ற பட்சத்துல, அதாவது 25,250 பிரேக் பண்ற பட்சத்துல பிரைஸ் ஃபர்தரா கீழே இறங்கலாம் அப்படிங்கிறது ஓவரால் வியூவா இருக்கு. அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,050 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இது ஒரு ரிஸ்கான ஏரியாவாகவும் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இப்போ ஓவராலாகவே இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகணும், அது கொஞ்சம் டிமாண்ட் ஜோன் 2 வந்துட்டு மேலே போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா மட்டும் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கலாம். ஒரு பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால நிறைய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் அப்படின்னாலுமே இந்த இடத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கி ஜோனாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ ப்ரைஸ் எதுக்கு கீழே ரொம்ப வீக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,050 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ரொம்பவே வீக் ஆகிடும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் 4 போயிட்டு, அதாவது 24,800 போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அங்கே வந்தாலுமே ப்ரைஸ் மேலே வர்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இட்ஸ் அண்ட் எவ்ரி டிமாண்ட் ஜோன்ஸுக்கு வந்தாலே மேலே போகும் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு ட்ரேட் எடுப்பாங்க. பட் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் ட்ரேட் எடுக்கணும். இதை அப்படியே பார்த்துட்டு நம்ம ஒரு பை எடுக்கலாம், செல் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு ப்ராப்பர் நாலேஜ் அப்படிங்கிறது வேணும். இந்த கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வந்துட்டு மேலே வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. இதில் நம்ம ட்ரேட் எம்பரர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இது புரியும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சாதான் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 போய் பிரேக் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு தான் இங்கே போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதில் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட்சத்துல உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ரெசிஸ்டன்ஸ் 1 போயிட்டு டைரக்டாவே பிரேக் பண்ணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அதையும் பிரேக் பண்ற பட்சத்துல ஃபர்தரா மேல போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிட்டு ஒரு அப் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக ஒரு 55,400 வரை போயிட்டு அதுலேருந்து ஒரு சின்ன ஹையர் லோவை கொடுத்து அதில் ஒரு ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ, தென் ஹையர் ஹையில் போயிட்டு திரும்ப ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷனோட முடிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 55,480 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அப்போ இது கிளியராகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். சப்போர்ட் எடுத்து மேலே போகும் அப்படிங்கிறதையும் அண்ட் 55,300 வரை போயிட்டு திரும்ப ஒரு சின்ன ஒரு ஹையர் லோவை கொடுத்து திரும்பவும் மேலே போகலாம் அப்படிங்கிறது வியூவாக இருக்கு. இது பொறுத்த வரைக்கும் 2 வியூ இருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே மேலே போகும் அப்படிங்கிறதும் இதில் ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிட்டு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 55,315 போயிட்டு அதுக்கும் மேலேயும் ட்ராவல் ஆகிருக்கிறத பார்க்க. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55,900 வரை போகும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்திருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் டைம் ஃப்ரேமில் அந்த டைரக்ஷன்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். இது ஃபர்தராக அங்கே தான் போக போதா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்தராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா பொறுத்த வரைக்கும் பிசிஆர் ரேஷியோ 1.1 அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா பார்க்கும்போது கால் அண்ட் புட் ரேட்டஸ் 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது 2த்தை பார்க்கும்போதும் தெரியுது. பிசிஆர் ரேஷியோவாக தான் கன்க்ளூட் பண்ணுது அண்ட் ஓவரால் டேட்டாவும் அதான் கன்க்ளூட் பண்ணுது. இன்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ரேட்டஸ் ரொம்ப ஹெவியாக இருக்காங்க அப்படிங்கிறதும் அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால் ரேட்டஸ் ஹெவியாக செல் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸை புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்காங்க. மார்க்கெட் மேலே போக போக கால் செல்லர் லாஸை புக் பண்ணுறதுனாலையும் அண்ட் புட் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செல் பண்ணுறதுனாலையும் மார்க்கெட் மேலே போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப் அவுட் ஆஃப் த மணியில் அதிகமான செல்லரும் இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். பட் நியர் அட் த மணியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கால் செல்லர்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஃபர்தராக மேலே தான் போகும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியாது. எனிவே மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் 3 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓவரால் மூவ் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியர் பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கு. அண்ட் நிஃப்டியை விட இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடியதாகவும் இருக்குது. போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன்ஸுக்காகவும் ப்ராஃபிட் புக்கிங்காகவும் இருந்தாலுமே அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதோட டைரக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 56,000 அந்த இடத்த போய் ரீச் பண்ணிவிட்டு திரும்பவும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத
இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இதில் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோனில் நாளைக்கு எப்படி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சரியான டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல ஒரு ஹெவி டிமாண்டோட தான் முடிச்சிருக்காங்க. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் ஒன்றா இருக்கக்கூடிய 55,490 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஒன்றை போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூவாக இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட டேரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இமீடியட் பாசிட்டிவ் டேரக்ஷன்ஸில் தான் இருக்குது. திரும்ப ஒரு சின்ன ஹையர் லோவை கொடுத்து ஒரு ஹையர் ஹையை கொடுத்து ஒரு அப்டெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,000 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அது நடக்கிறதுக்கு 2 அல்லது 3 நாட்கள் எடுத்துக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். பட் அட் த சேம் டைம் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இடையில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எய்தர் இங்கிருந்தே கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வரும். அது 55,270 இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஸ்கான ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஜென்ரலாக இதில் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் பொறுத்தவரை. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அதாவது டிமாண்ட் ஜோன் 2 அதாவது 55,270 டச் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகும். அது ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பாட்டம் அப்படிங்கிறது ரீச் ஆகும் அப்படிங்கிறது அதாவது ஒரு 20 days பாட்டம் இருக்கு இல்லையா அதை போய் ரீச் பண்ணிடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். எனிவே இது நடக்கிறது கொஞ்சம் நாள் இருக்குது. அதனால் இதை பற்றி இப்போதைக்கு திங்க் பண்ண வேண்டாம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜோன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய வியூவாக இருக்குது. சப்போஸ் இந்த சப்ளை ஜோன் அண்ட் டிமாண்ட் ஜோன் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணாத பட்சத்தில் ஒரு சைட்வேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஜோன் தான் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜோனாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறதுனால ஒரு சைட்வேஸாக இருந்து மார்க்கெட் முடியறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறதையும் புரிதலாக இருக்குது. அப்போது மார்க்கெட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் அந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் கீழே ஒரு கரெக்ஷன்ஸுக்காக டிமாண்ட் ஜோன் 2 55,270 வரை வந்துட்டு திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஓவரால் புரிதலாக இருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இது கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் காஷனாக சொல்லிக்கிறேன். அண்ட் நம்மளோட ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய வியூ தான் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட கிளியராகவே சொல்லிடுறேன்.